الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء ويهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولده من نحل أفضل من عدب حسن رواه الترمذي والبيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அளித்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தே அல்லாஹ் அத்தே ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மிக முக்கியமான ஒரு நியமத்தான் பாக்கியம்தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்பட்டதாக அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு அருள்களையும் தரப்பட்ட ஒவ்வொரு பாக்கியங்களையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் செலவழிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அந்த நியமத்துகளை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். குர்ஆன்ல
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது இந்த வானங்களுடைய பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனா இருக்கிறான். அல்லாஹ் நாடியதை படைக்கின்றான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் சன்மானமாக கிஃப்டாக அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இன்னும் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை பாக்கியமாக சன்மானமாக கிஃப்டாக அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் மிக்ஸாக அல்லாஹ் இருசாரார்களையும் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா நாடியவர்களை குழந்தை பாக்கியமற்றவர்களாக மலடர்களாக மலடிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுகின்றான். அல்லாஹ் தஆலா சகல விடயங்கள் மீதும் சக்தியுள்ளவனாக சகல விடயங்களையும் அறியக்கூடியனா உற்று நோக்கக்கூடியனா இருக்கிறான் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் கண்ணியமானவர்களே, அந்த குழந்தைகளை நாம் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய அறிவை நாம் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மார்க்கத்துடைய அடிப்படையான அறிவை நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை கொடுக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நாம் காட்டி கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதுதான் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டிய அறிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த சைடை தவறிவிட்டோம். மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில், நுபுவத்துடைய அறிவு என்று வரக்கூடிய நேரத்தில் அதை நாம் சரியான முறையில கொடுக்க தவறிவிட்டோம். அதனால சமுதாயத்தில் பார்க்கலாம், சமூகத்தில் பார்க்கலாம், ஏராளமான சீரழிவுகள், ஏராளமான பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கின்றது. ஏன்? மார்க்கத்துடைய அடிப்படையான அறிவுகளை நாம் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கவில்லை, அன்பு நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் காட்டி கொடுக்கவில்லை. அதனால கண்ணியமானவர்களே, சமூகத்தில் பெரும் சீரழிவுகளை நாம் கண்கூடா பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹ்லின் அஃலல மின் அதபின் ஹஸனின். திர்மிதில பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தை தனது பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ல, கொடையில ஆக சிறந்த கொடை, ஆக சிறந்த கிஃப்ட், ஆக சிறந்த சன்மானம் நல்ல ஒழுக்கம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல ஒழுக்கத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கம் கொடுக்கப்படவில்லையானால் சமூகத்தில் சீரழிவுகளை பார்க்கலாம், குடும்பத்தில் சீரழிவுகளை பார்க்கலாம், ஏரியாவில் சீரழிவை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, அதனால ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதுல மிக சிறந்த ஒரு கொடுமானம் தான், ஒரு சிறந்த ஒரு கிஃப்ட் தான் நல்ல ஒழுக்கம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். நாம் சமூகத்தில் பார்க்கிறோம் எவ்வளவு சீரழிவுகளை, எவ்வளவு சீரழிவான விடயங்களை
நம்முடைய காதுகளினால கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்? கொடுக்க வேண்டிய நுபுவத்துடைய அறிவை, அல்லாஹ்வுடைய தக்வாவை, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கொடுக்க வேண்டிய பருவத்தில் கொடுக்கவில்லை, தவறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் சீரழிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய வாழ்வில் முன்மாதிரியானவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மனிதர்கள் செய்யக்கூடிய அமலுக்குரிய கூலியையும் நாளை மறுமையில் எதிர்பார்க்கிறார்களோ, அல்லாஹ்வை சந்திக்க ஆதரவைக்கிறார்களோ, மேலும் இறுதி நாளை சந்திக்க ஆதரவைக்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துகின்றார்களோ, இப்படியானவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்று யாருடைய வாழ்வையோ ஃபாலோ பண்ணிக் கொண்டிருக்கிறோம், யாரையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த அந்நிய கலாச்சாரங்களை நாம் என்னுடைய வாழ்வில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரம் நம்மிடத்தில் வர வேண்டும், அந்நிய கலாச்சாரங்கள் நம்மிடத்தில் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்வதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால என்னுடைய நியூ மாடல் ஃபேஷன், என்னுடைய வாழ்வில் நியூ மாடல் ஃபேஷனாக பின்பற்ற தகுதி உள்ள ஒரே ஒருவர் இருக்குமேயானால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா சில கட்டங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாக்கியம் உள்ளதா அல்லாஹ் தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்நாளில் சில கட்டங்களை நாம் அடைகிறோம். கண்ணியமானவர்களே, சிறு பிராயமா இருக்கிறோம், அதுக்கு பின்னால வாலிப வயசை அடைகிறோம். வாலிப வயசு கண்ணியமானவர்களே மிக முக்கியமான வயது. அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய அந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில் அமல்கள் செய்வதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விரும்புகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபாத்துன் யுலில்லுஹும் அல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹ். அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய நிழலை தவிர எந்த ஒரு நிழலும் இருக்க மாட்டார். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த ஒரு நிழலும் இருக்க மாட்டாது. ஆனா அல்லாஹ் 7 சாரார்களுக்கு அவனுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த 7 சாரார்ல சில மனிதர்களை சொன்னார்கள், வஸாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வாலிபத்தை கழித்த வாலிபன். இந்த வாலிபனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷுடைய நிழலை கொடுக்கின்றான். மஹ்ஷர் மைதானம் பயங்கரமான காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நமக்கு மௌத்து பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வை, மஹ்ஷர் மைதானத்தை, அதனுடைய கொடூரத்தை, அதனுடைய பயங்கரத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எந்த வாலிபன் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்து விடுகிறானோ, இந்த வாலிபனுக்கு அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவனுடைய நிழலை கொடுக்கின்றான். அடுத்ததாக சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித் வகல்புன்
வரஜுலும் கல்பு மஅல்லகும் பில் மசாஜித். அடுத்ததா சொன்னாரு, ஒரு மனிதர் எந்த நேரமும் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பட்டதா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய உள்ளத்தை நாம் எதுக்கோ பலியெடுத்து விட்டோம். உலகத்துடைய அப்பத்துக்காக வேண்டி என்னுடைய உள்ளத்தை நாம் கொடுத்து விட்டோம். கண்ணியமானவர்களே, போதை வஸ்துக்கு என்னுடைய உள்ளத்தை நாம் பலியெடுத்து விட்டோம். கண்ணியமானவர்களே, நாம் என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளதா இருக்குதோ அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த ஒரு நிழலும் இருக்காது. ஆனா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நிழலை கொடுக்கிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததா சொன்னார்கள், வரஜுலும் தாத்து இம்ராத்தும் தாத்த மன்சபின் வ ஜமாலி. ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதரை அழகான கவர்ச்சியுள்ள ஒரு பெண் மாற்றமான நடத்தைக்காக வேண்டி விபச்சாரத்துக்காக வேண்டி அழைக்கும் போது ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், உன்னுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்றாரே. இந்த மனிதனுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷருடைய அந்த கொடூரமான காட்சி இருக்கும் போது அந்த சூரியனை ஒரு ஷான் அளவில் அல்லாஹ் தலைக்கு மேலால கொண்டு நிறுத்தாற்றுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால வாலிபத்தை சரிவர பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எமக்கு ஒரு பாக்கியமா ஒரு சான்ஸா அல்லாஹ் எமக்கு ஆயுளை தந்திருக்கிறான், வாலிபத்தை தந்திருக்கிறான். வாலிபத்தை நினைத்த விதத்தில் நமக்கு ஷரியத்துக்கு முரணான விதத்தில் பயன்படுத்த முடியாது, வாலிபத்தை கழிக்க முடியாது. பாவத்திலேயோ ஹராத்திலேயோ அனாச்சாரத்திலேயோ வாலிபத்தை கழிக்க முடியாது. ஏன்? என்னுடைய உடம்பு அல்ல, அல்லாஹ்வினால் தரப்பட்ட உடம்பு, அல்லாஹ்வினால் தரப்பட்ட அவயங்கள், உறுப்புகள். அதனால் அந்த உறுப்புகளை அல்லாஹ்க்கு மாறு செய்த விடயத்தில் பயன்படுத்த அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வாலிபத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும். குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்க்கு முன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னால போய் நிற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்று பயப்படுவாரோ அவருக்கு 2 சொர்க்கங்கள் இருக்கின்றது என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, நம்முடைய வாலிபத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் கழிக்க வேண்டும். நம்முடைய வயோதிகத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துவிடக் கூடாது, அவைகளை நாம் பின்பற்றிவிடக் கூடாது. பின்பற்றினால் பயங்கரமான நரகத்தை போய் அடையக்கூடியதா மாறிவிடுகிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லதத்தபியன சுனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ ذراعன் பிذراعin ஹத்தா லவ் தخلு ஹுஜ்ர ரப்பின் தபியதுமூஹ். قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துடைய சுன்னாக்களை வழிமுறைகளை நீங்கள் அணுவா பின்பற்றுவீர்கள், ஷானா பின்பற்றுவீர்கள், மூலமாக பின்பற்றுவீர்கள். எதுவரை தெரியுமா? உடம்பு தன்னுடைய பொந்துக்குள் போய் புகுந்தாலும் அந்த உடம்பை பின்தொயர்ந்து நீங்களும் அதுக்கு பின்னால போய்விடுவீர்கள் என்று சொன்னார்.
சஹாபாக்கள் கேட்டான், குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுடைய அடிச்சுவடுகளை சுன்னாக்களை பின்பற்றுவீர்கள் என்பதா சொன்னீர்களே, அல் யஹூது நசாரா, அவர்கள் யஹூதி நசாராக்களா என்று கேட்டார். யூத கிறிஸ்தவர்களுடைய அடிச்சுவடுகளையா பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க என்று கேட்கவும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ அவர்களுடைய அடிச்சுவடுகளை வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கையா சொன்னார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையா இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்தினர்களுக்கு எந்த சமூகத்துக்கு ஒப்பாகி விடுகின்றார்களோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்வில் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாலிபர்களிடத்தில் யூத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள், கிறிஸ்தவர்களுடைய அந்த கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக நம் சமூகம் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய வாழ்வில் நமக்கு நமூடா கிடையாது, நமக்கு முன்மாதிரி கிடையாது. நமக்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்டது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வைத்தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வைத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய சில வாலிபர்களை பார்க்கலாம், அவர்களும் அந்நிய கலாச்சாரங்கள்ல அந்நியவர்கள் எப்படி ஸ்டைலா நடக்க ஆரம்பிக்கின்றார்களோ, எப்படி நடக்கின்றார்களோ, எப்படி உடுக்கின்றார்களோ, எதை அணியக்கூடாதோ, எதை அவர்கள் அணிகின்றார்களோ அதை அணியக்கூடியவர்களாக நம் முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். கண்ணியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிஸாஇ பிர் ரிஜால் வல் முத்தஷப்பிஹின மினர் ரிஜால் பின் நிஸாஇ. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க திட்டினார்கள், பதுவா செய்தார்கள். பெண்களுக்கு ஒப்பான ஆண்களை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திட்டினார்கள், பதுவா செய்தார்கள். நாசமாகட்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம்முடைய வாலிபருடைய லைஃபை பார்க்கலாம். சிலர்கள் சேனை களத்தில் அணிகின்றார்கள், சிலர்கள் பேஸ்லெட்டை கையில் அணிகின்றார்கள், சிலர்கள் ஒரு காதுப்பை அணிகின்றார்கள், தங்கத்திலே அல்ல வெள்ளியில் அணிகின்றார்கள். மார்க்கத்தில் என்ன ஹுக்கும், மார்க்கத்தில் என்ன தீர்ப்பு? மோதிரத்தை தவிர வேற எதுக்கும் அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிதாபுல் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், இது அந்நிய கலாச்சாரம், யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, களத்தில் ஒரு செயின், கையில் ஒரு பேஸ்லெட், கண்ணியமானவர்களே, காதில் ஒரு காதுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார வெள்ளியினால போட்டு இருக்கிறார்கள், அனுமதி கிடையாது. வெள்ளியினால் ஒரு மோதிரம் போடுறது சுன்னத், அனுமதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியாங்க சொன்னாங்க நாசமாட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவா சாதாரணமல்ல, பயங்கரமானது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கை நிம்மதியா போக மாட்டாது, தலதூக்க இயலாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாபத்தை பயந்து கொள்ள வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லான ரஜுல யல்பிசுல் மர்ஆ லிப்ஸல் மர்ஆ வல் மர்ஆ தல்பிசு லிப்ஸல் ரஜுலி. சொன்னார்கள், ஒரு பெண்
ஒரு பெண்ணுக்கு சாபம் உண்டாக்கும் சொன்னாங்க. எப்படியான பெண்? ஆணுடைய ஆடை அணியக்கூடிய பெண். ஒரு ஆணுக்கு சாபம் உண்டாகட்டும், பெண்ணுடைய ஆடை அணியக்கூடிய ஆண் சாபம் உண்டாகும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால எம்முடைய நடையில, எம்முடைய உடையில, எம்முடைய பார்வையில, எம்முடைய பிடியில, எம்முடைய நடையில, எம்முடைய சிந்தனையில அனைத்திலையும் அன்பு நபியுடைய அந்த சுன்னத்து வர வேண்டும். அவர்களைத்தான் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். கண்ணியமானவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய மட்டத்துல பெரிய லெவல் படிச்சிருக்கிறாரு, பெரிய டிகிரியை முடிச்சிருக்கிறாரு. அன்பு நபியுடைய சுன்னத்தல் என்று தெரியாத சில நம்முடைய சமுதாயத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை ஓத தெரியாத சில வாலிபர்கள் இருக்கிறார்கள். வெட்கப்பட வேண்டும் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இஸ்லாம் வெறுமனே வார்த்தை மூலமாக அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்வில் எடுத்து நடப்பது பரிபூர்ணமான இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க தீனுக்குள்ள பரிபூர்ணமாக நுழையுங்க. ஒன் சைட் தீன் அல்ல, ஒரு சைட் தீன் அல்ல. சொல்லப்பட்ட அனைத்தையும் வாழ்வில் எடுத்து நடப்பதுதான் பரிபூர்ணமான தீன். ஒருவர் தொழுகை இருக்குது, ஜகாத் இல்ல. ஒருவர் ஜகாத் கொடுக்கிறாரு, தொழுகிறார் இல்ல. ஒருவர் நோன்பு நோக்கிறாரு, ஜகாத் வசதி இருந்தும் கொடுக்கிறார் இல்ல, தொழுகிறார் இல்லை என்றா இவர் இஸ்லாத்துக்குள் இன்னும் சரியான முறையில் நுழையல்ல. இஸ்லாத்துடைய கட்டளை அவருடைய வாழ்வில் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் காலிஃபுல் முஸ்ரிகீன வஃபிருல் லிஹா வஃபு ஸவாலி, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஸ்ரிகீங்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் தாடியை இறக்குவார்கள், வலிப்பார்கள், மீசையை வளர்ப்பார்கள். யார் இந்த கலாச்சாரம்? முஸ்ரிகீங்களுடைய, யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் வாங்க, அவங்களுடைய தாடி எப்படி இருந்தது? அடர்த்தியா இருந்தது. சரியான ஹதீஸ்ல வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய சமுதாயத்தில் சில வாலிபர்களை பார்க்கலாம், தாடியிலையும் அனாச்சாரம் வந்துவிட்டது, தாடியிலையும் அந்நிய கலாச்சாரம் வந்துவிட்டது. யூதர்களை ஃபாலோ பண்றாங்க, கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்றாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தாடி எப்படி இருந்தது, எப்படி வைக்கும்படி ஷரியத் நமக்கு சொல்லுகின்றது. கண்ணியமானவர்களே, அதை விட்டு விட்டு அந்நியவர்களை போன்று நாம் தாடியை வைக்கக்கூடிய மாறிவிட்டோம். அல்லாஹு அக்பர். தாடிக்கு செய்யக்கூடிய அனாச்சாரம், தாடிக்கு செய்யக்கூடிய அநியாயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மரணித்த பின்னால கபருக்குள்ள எங்களோட வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னத் இந்த தாடி மாத்திரம். கண்ணியமானவர், ஏன் ஆண்களுக்கு அழகு தாடி, தாடி இறக்கிறதுல அழகு இல்லை. சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க கூடாது என்பதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆண் எப்படியானவர், அவர் கைட் பண்ணக்கூடியவராக இருக்கும். பெண்களை, மனைவிமார்களை கைட் பண்ணக்கூடியவராக ஆண்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை வழி நடத்தக்கூடியவங்க யாரு? ஆண்கள். கண்ணியமானவர்கள், ஆனா பார்க்க கவர்ச்சியா இருக்கும். அவங்களும் பெண்களுடைய ஸ்டைல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த தாடியை வளர்க்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீசையை கத்தரிக்கும்படி சொன்னாங்க. இதுதான் சுன்னத். இன்று நம்முடைய சில வாலிபர்களை பார்க்கலாம், மீசையை வளர்க்கின்றார்கள், யூத கலாச்சாரத்தை மீசையில் ஃபாலோ பண்ணுகின்றார்கள், தாடியை இறக்குகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம். கண்ணியமானவர்களே, மார்க்கம் சரியான யாருக்கும் சொல்ல முடியாது, நம்முடைய பொடுபோக்கு தான் காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தாடியளிக்கூடிய கலாச்சாரத்தை விட்டுவிட வேண்டும். அடுத்தது கலாச்சாரம் ஜினா. கண்ணியமான மேற்கத்தியவாதிகள்
அது ஒரு ஃபேஷனா வச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தில் ஒரு காலம் வரும், வயபகா சிராலுன் நாஸ் யதஹாரஜூன ஃபீஹா தஹாருஜுல் ஹுமர் ஃபஅலைஹிம் தகுமு ஸாஅ. அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள், என் உம்மத்துல இறுதி நாளாகக்கூடிய நேரத்துல கெட்டவர்கள் உலகத்துல மீதமாயிருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் போய்விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். என்ன நடக்கும் தெரியுமா? மிருகங்கள், கழுதைகள் அதனுடைய தேவையை பப்ளிக்ல பாதையில எப்படி எல்லா மிருகங்களுக்கு முன்னால ஏனைய படைப்பினங்களுக்கு முன்னால அதனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வது மாதிரி என்னுடைய சமூகத்திலேயோ கெட்ட மனிதர்கள் பப்ளிக்ல தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பார்கள், விபச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மாற்றமான தொடர்புகள் திருமணம் முடிச்ச பின்னாலேயும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்கள் மாற்றமான தொடர்புகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க. 2-3 பிள்ளைகள் ஆன பின்னாலேயும் மாற்றமான தொடர்புகள், கடைசி போய் முடியுது தலாக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமான. கிடைச்ச பிள்ளைகள் அனாதையாகிறாங்க. ஒரு இன்பத்துக்காக வேண்டி, ஒரு ஹராத்துக்காக வேண்டி, ஒரு சொற்ப இன்பத்துக்காக வேண்டி ஹலாலா தந்த மனைவி விட்டு போட்டு மாற்றமான தொடர்பு வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்நிய கலாச்சாரம் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தக்வாதாரிகளை பத்தி சொல்லும் போது, இன்னல்லதீன தகவ இதா மஸ்ஸஹு தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபைதா முபஸிரூன். அல்லாஹ்வை அஞ்சிய பயந்த தக்வா உள்ளவர்கள், இறை நேசர்கள், இவர்களுக்கு சைத்தானுடைய அசரீதங்கள், பாவத்தின் பக்கம் சைத்தானுடைய தூண்டல் ஏற்படும் போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த அவர்கள் கண் விழித்து எழும்பி விடுவார்கள். அந்த பாவத்தின் பக்கம் அவர்கள் ஏறட்டும் பார்க்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள் என்றுதான் தக்வாதாரிக்குரிய அடையாளம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கீழால அழகான ஒரு சம்பவத்தை பதிவு செய்தார்கள். ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். பார்க்க கவர்ச்சியான, வசீகரமான, நல்ல அழகான தோற்றமுள்ள, தக்வா உள்ள, மிகவும் மஸ்ஜிதோட தொடர்புள்ள, இபாதத்தோட தொடர்புள்ள ஒரு வாலிபர் இருந்தார். தினமும் மஸ்ஜிதை நோக்கி வருகிறார், தொழுது விட்டு வீட்டை நோக்கி போய்விடுகிறார். பாதையிலிருந்து ஒரு கெட்ட நடத்தையுள்ள, தகாத நடத்தையுள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய தேவைக்காக வேண்டி இந்த வாலிபரை அழைக்கவும், பலவிடத்தங்கள் அழைக்கவும், இந்த வாலிபர் அந்த பெண்ணுடைய வார்த்தை கட்டுப்படாமல், வார்த்தை கிணங்காமல் உதறி தள்ளி போட்டு மஸ்ஜிதை விட்டு வீட்டை நோக்கி போனார். வீட்டிலிருந்து மஸ்ஜிதை நோக்கி வரக்கூடியவராக இருந்தார். ஒரு சந்தர்ப்பம் ஷைத்தானுடைய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த பெண் அழைக்க, தன்னுடைய தகாத முறையில தன்னோட நடந்து கொள்ள, விபச்சாரத்தில் நடந்து கொள்ள அந்த வாலிபர் அழைக்க, அந்த வாலிபர் அந்த பெண்ணுக்கு பின்னால போகிறார். போன பின்னால வீட்டுக்குள்ள வந்ததும் ஜன்னல்களை அடைக்க ஆரம்பித்தார், கதவை மூட அந்த பெண்மணி ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் அந்த வாலிபருடைய உள்ளத்துல இந்த ஆயத்துடைய சிந்தனை ஏற்பட்டது. இந்த ஆயத்து ஞாபகம் வந்தது. என்ன ஆயத்? வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். இந்த ஆயத் உள்ளத்துல ஒலியமானது. உடனே வாலிபர் அந்த பெண்ணுக்கு முன்னால மயக்கமுட்டு கீழே விழுந்தார். இந்த பெண் பயந்தார். இந்த பெண்ணுடைய அடிமை இருந்தது. இந்த பெண்ணும் இந்த அடிமையும் என்ன செய்தார்? வீட்டில் இருந்து அந்த வாலிபரை தூக்கி மஸ்ஜிதுடைய பாதையில, போகக்கூடிய பாதையில வைத்து விட்டார். அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் இனம் கண்டார். ஐயோ, இன்னாருடைய மகன் இன்னார், என்ன நடந்திருக்குது, பாதையில விழுந்திருக்கிறாரு. இனம் கண்டு அந்த வாலிபரை தூக்கி சென்று அந்த வாலிபருடைய தந்தை இடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த தந்தை, வாலிபர் மயக்கத்தில் இருக்கிறார், தண்ணியை முகத்தில் தொளித்ததன் பின்னால் அந்த வாலிபர் இடத்துல
நடந்த சம்பவத்தை கேட்கவும் அந்த வாலிபர் சொன்னார். அதே நேரத்தில் அந்த வாலிபர் கீழே விழுகிறார், மயக்கமுட்டு. அதே இடத்துல ரூபிரி வஃபாத்தாகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்து சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் பாதுகாத்து பாவத்தை செய்ய முற்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அந்த வாலிபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இரவோடு இரவாக அடக்கம் செஞ்சிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் காலம் போன பின்னால அந்த வாலிபரை விசாரிச்சாங்க. மஸ்ஜிது தினம் வரக்கூடிய தக்வா உள்ள, பேணுதல் உள்ள, இறையச்சம் உள்ள இந்த வாலிபரை காணவில்லையே, என்ன நடந்தது? சொன்னார், அமீருல் முஃமினீனே, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, வஃபாத்தாயிட்டாரு, அடக்கம் செஞ்சிட்டோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, கபரடி எங்க? கபரடி போனாங்க, போய் துஆ செஞ்சாங்க, தொழுதாங்க, அந்த கபரை நோக்கி கேட்டாங்க. அந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்க, ஏ வாலிபரே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள் கபரடியில். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த வாலிபருடைய கபரடியில் இருந்து ஓதவோ கண்ணியமானவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வாலிபரே, அல்லாஹ் வாக்களித்த தக்வாதாரிகள், அல்லாஹ்வை பயந்து நடந்தவருக்கு 2 சொர்க்கங்களை தாரதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அந்த சொர்க்கம் கிடைத்து விட்டதா? கபரில் இந்த அசரீரி சத்தம் ஏற்படுது, சத்தம் வருது, நாம் யா அமீரல் முஃமினீன் ஆதானிஹி மா ஜவஜல்ல ஃபில் ஜன்னதி மர்ரத்தை. சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த 2 சொர்க்கங்களை, அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்கு அந்த 2 தோட்டங்களின் இந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் தந்து விட்டான் என்பதாக கபரில் இந்த சத்தம் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி நமக்கு முன்னால் இருந்த வாலிபர் தக்வா உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நம்முடைய வாலிபர்களிடத்தில் காணப்படக்கூடிய அசிங்கமான செயல் ட்ரக்ஸ். கண்ணியமானவர்கள், போதைக்கு எடித்தாயிட்டாங்க, மாற்றமான தொடர்புக்கு எடித்தாயிட்டாங்க, அடிமையாயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதையால வரக்கூடிய விபரீதங்களை தெளிவுபடுத்தினாங்க. மனைவி தமாலா முஸ்கிரின் ஜமால்லா ஃபின்னார். பஸார்ல வரக்கூடிய ரிவாயத், யாரு போதைக்காண்டி, ட்ரிங்க்ஸுக்காக வேண்டி, மதுவுக்காக வேண்டி கூட்டம் சேருவார்களோ, இதே கூட்டத்தினர்ல நாளை மறுமையில் நரகத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மது குடிக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை தெரியுமா? அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நரவாதியர் பத்தி எரியக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அந்த காயங்கள் இருந்து வரக்கூடிய சீல் சலங்கள், இது அல்லாஹ் தஆலா மதுவை உலகத்துல குடித்தவர்களுக்கு, போதையை பயன்படுத்தினவர்களுக்கு அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். அதனுடைய துருவாடை பயங்கரமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, நரவாதியுடைய வேர்வையை அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். நரவாதியுடைய அந்த காயங்களிலிருந்து வரக்கூடிய, கண்ணியமானவர்களே, அந்த காயத்தில் வரக்கூடிய ஊனங்களை அல்லாஹ் தஆலா குடிக்க கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா கண்ணியமானவர்களே, மியூசிக், அடுத்த கலாச்சாரம் நம்முடைய வாலிபர்கள்ட்ட சர்வசாதாரணமா போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும்பாவம் கண்ணியமானவர்கள், மியூசிக் என்பது, இசை என்பது பெரும்பாவம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டு இருக்கு. நம்முடைய மொபைல் போன் எடுத்துக்கொண்டா ரிங்டோன் வச்சு மீதி தொழுகைக்கு வந்தா இங்க என்ன செய்யுது, படுது. கண்ணியம் சிந்தனை எல்லாம் மறுசையில் போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுடைய சூழல்களை பார்க்கும் போது, வீட்டுடைய சூழல் தியேட்டர்களை விட சிலர்களுடைய வீட்டுடைய சூழல் மோசமா இருக்கு. இந்த நேரம் டிராமா, மியூசிக்கோ போய்கொண்டிருக்குது. அந்த வீடுகள்ல பக்குவம் உள்ள பெண்கள் உள்ள ஆலிம்கள், ஹாஃபில்மார்கள் உருவாக மாட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே, இசை என்பது விபச்சாரத்தை தூண்டும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இசையுடைய முடிவு விபச்சாரம் என்று சொன்னாங்க. இந்த கலாச்சாரமும் எங்களிடத்தில் இருந்து போய்விட வேண்டும் கண்ணியமானவர்களே. அதனால அந்நிய கலாச்சாரங்களை நாம் என்னுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடாது. மஹரத்தை பேண வேண்டும். மஹரம் சர்வசாதாரணம். ஹோல்சேலா இன்று பழகுறாங்க, ஆண்கள் பெண்கள் பழகுறாங்க. இஸ்லாம் நமக்கு ஒரு வரையறையை வைத்திருக்கின்றது. மஹரம் மஹரம் இல்லாதவரோட பேசுவது ஹராம், பார்ப்பது ஹராம். சொந்தக்காரர்கள் தான், நெருங்கினவர்கள் அல்ல. சொந்தக்காரர்கள் கிட்ட நெருங்கின சொந்தக்காரங்க வைப்பாங்க, தூர சொந்தக்காரங்க வைப்பாங்க. அதுலயும் பார்க்க அனுமதி உள்ளவங்க வைப்பாங்க, சொந்தக்காரதான் பார்க்க கூடாதவங்களும் வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதால் என்ன விளைவோ விபச்சாரத்துடைய தொடர்பு உண்டாமல் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே. அதனால கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, நம்முடைய வாலிபம் நிரந்தரம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ளணும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னாக்கள் வழிமுறைகளை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றக்கூடியதாக மாறிவிட வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும்